உலக மக்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் அரவிந்த் கிருஷ்ணமூர்த்தி, வீரப்படையாச்சி. நான் தற்போது கும்பகோணத்தில் வசிக்கிறேன். நான் என்னை பற்றிய என் அடையாளத்தை மக்களிடம் சொல்ல நான் நினைக்கிறேன். ஏன்னா அடையாளங்கள் மூலமாக தான் இங்கே யார் யார் எப்படி செயல்படுறாங்க விஷயத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். நான் அரவிந்த் கிருஷ்ணமூர்த்தி, வீரப்படையாச்சி. நான் கும்பகோணத்தில் வாழ்றது இது 20 ஆண்டு காலமாக இந்த ஊரில் வாழ்றது. இது எங்கள் அம்மாவுடைய பூர்வீகம். நம்ம பிறந்தது எங்கள் அம்மாவுடைய பூர்வீகம் விழுப்புரம் மாவட்டம், என்னுடைய தந்தை பூர்வீகம் திருவாரூர் மாவட்டம், குலதெய்வம் மதுரை. நாங்கள் படையாச்சிகள். ஆம், நாங்கள் திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்த மதுரை வீரர்கள் இருக்கக்கூடிய படையாச்சிகள். ஸோ திருவாரூரில் ஒரு நான், எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, எங்கள் கொள்ளு தாத்தா கிருஷ்ணசுவாமி படையாச்சி, அவங்க மனைவி விஜயலட்சுமி அம்மாள், அவருடைய அப்பா எங்கள் எள்ளு தாத்தா கிரேட் கிராண்ட் ஃபாதர் தம்பி அப்பா வீர படையாச்சி. ஒரு 5 தலைமுறையாக நாங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் வாழ்கிறோம். அதனால் எங்களுக்கு இந்த மண்ணில், தமிழ்நாடு நிலத்தில் பேசுகிறதுக்கான ரைட்ஸு, உரிமை எல்லாமே இருக்குது. ஸோ எங்கள் குலதெய்வம் மதுரை வீரன். மதுரை வீரனுடைய கதை தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்குது. ஸ்ரீ மதுரை வீரனுடைய கதை நாயக்கர்கள் டைமில் அவருடைய கதைகள் சொல்லப்படுது, நம்பப்படுது. அவருடைய வழிபாடு முறை எப்படி சொல்லப்பட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு நாயக்கர்கள் டைம் 15ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்திலேருந்து எங்களுக்கான வரலாறுகள் இப்போ இருக்குது. ஸோ நிச்சயமாக இதன் அடிப்படையில் ஒரு 500 வருடமாக ஒரு மதுரை வீரர் வழிபட்ட ஒரு வீரமரமாக, ஒரு படையமாக நாங்கள் தமிழ் நிலத்தில் வாழ்ந்துருக்கோங்க. இந்த நிலத்துக்குரியவங்க எங்களுக்கு ஒரு 5 ஆண்டு காலமாக ஒரு வரலாறு இருக்குது. அது மட்டும் இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்பு சேர சோழ பாண்டிய மூவேந்தர் காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஸோ எங்கள் படையாட்சிகள் வீரர்கள் பார்த்தீங்கன்னா நிலங்களையும் வளங்களையும் மக்கள் சார்ந்த கோவில் அணைக்கி பாதுகாத்த ஒரு மக்கள் கூட்ட வீரமர திட்டம். எதிரிகள் டைமில் எதிரிகள் வரும்போது, படையெடுப்பு வரும்போது அதற்காக நின்று தைரியமாக குரல் கொடுத்து எதிர்த்து வீரமரபோடு சண்டை போட்டு மரபுனாங்க. சரிங்களா? அப்போ ஒரு 2000 ஆண்டு காலமாக படையாட்சிகள் நாங்கள் ஒரு படை வீரர்களாக, படை காவலர்களாக, படை தளபதிகளாக, ஸோ இப்படி வீர மரபில் வீரம் சார்ந்த விஷயங்களை எங்கள் முன்னோர்கள் செய்து கொண்டிருந்தாங்க. அவங்க நோக்கம் என்னென்னா நிலங்களை மக்களை பாதுகாக்கும். ஸோ அதுபோல் எனக்கும் சில கடமைகள் இருக்குது, சில விஷயங்களை மக்கள்கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அடையாளத்தை நான் வெளிப்படுத்திட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த தமிழகத்துக்காக, நம்மளுடைய மண்ணுக்காக ஏதாவது நான் பேசணும்னு நினைக்கிறேன். எனக்கு சமூக வலைத்தளம் மூலமாக மக்கள்கிட்ட சில விஷயம் கொண்டு போய் சேர்க்குறேன். ஸோ அதை புரிந்து கொள்ளுங்கள். ஸோ புரிந்து உங்கள் அடையாளத்தை வெளிப்படுத்தி பேசுங்க. ஸோ உங்கள் அடையாளத்தை வெளிப்படுத்தி பேசினா மட்டும்தான் ஸோ நம்ம யாரும் எனக்கு புரிந்து கொள்ள முடியும். கேட்கலாம். ஏன்னா பொதுவாக உலகத்தில் நிறைய வரலாறுகள் மாற்றப்பட்டிருக்கு. நிறைய வரலாறு தெரியல. ஸோ குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரை இங்கே பல இனக்குழுக்கள் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இப்போ 2024 நம்ம பல தற்போது பார்த்திங்கன்னா நிறைய வெளிநாட்டு நிறுவனங்கள் வராங்க, வெளிநாட்டுக்காரங்க வராங்க. ஸோ நம்மளும் உலகம் முழுக்க பயணிக்கிறோம். ஸோ இன்றைக்கி உலகமயமாதல் நடக்குது. இது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு 50-100 வருடமாக இங்கே நிறையா கோட்பாடு, இந்துத்துவம், திராவிடம் போன்ற புது புது கம்யூனிசம், இடதுசாரிகள் சிந்தனை, தலித்தியம், அம்பேத்கரியம், இப்படி பல சிந்தனை கொண்டவங்க இயங்கிட்டு இருந்தாலும் கூட இதில் எது உண்மை? ஸோ எந்த ஐடியாஸ் உண்மைங்கிற விஷயத்த தமிழ் தேசியம் வருது. புது புது கட்சிகள் வராங்க, புது புது முகங்கள் வராங்க. திராவிடம், ஆரியம் சொல்லக்கூடிய இந்துத்துவம் வாசஸ் திராவிடர்கள் மாதிரியான மோதல் ஏற்படுது. ஸோ இந்த பிரிவு எதுக்கு? சமஸ்கிருதம், தமிழ் மொழி அடிப்படையில், இன அடிப்படையில், ஸோ நாடு அடிப்படையில் பாகிஸ்தான், இந்தியா, சிங்களம் தமிழர்கள், தெலுங்கு தமிழர்கள், ஏன் இந்த மாதிரி வாசஸ் நடக்குதுக்கெல்லாம் யார் காரணம்? எல்லாரும் மனுஷங்க தான், ஹியூமனிட்டி தான். ஸோ என்ன காரணம்? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் ஒருவர் தான். ஸோ எல்லா மதங்களும் நம்பக்கூடிய அடிப்படையில் கடவுள் ஒருவர் தான். ஓகேங்களா? ஸோ அவர் காட்டிய பதவி ஒருவர் தான். ஸோ அதுதான் மனிதர்கள். ஸோ நம்ம எல்லோரும் ஒரு ஆன்சஸ்டர்ஸ் தான். நமக்கு ஒரு மூதாதையர் ஒன்று தான். எல்லா மதங்களையும் நம்பப்படுது. நமக்கு ஒரு மூதாதையர் இருக்கிறாங்க. சயின்டிஃபிக்கலி ஆல்சோ எல்லாருமே ஒரு மூதாதையர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? சில பேர் ஆஃப்ரிக்கெல்லாம் தான் சொல்கிறாங்க. ஸோ அதில் நிறைய வேற்று கருத்து இருக்குது. ஸோ ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை கடந்த ஒரு பிரிட்டானிக் யூரோப்பியன்ஸ் ஆட்சி பண்ணாங்க, ட்ரேட் பண்ண வந்தாங்க.
யூரோப்பியர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ட்ரேடு பண்ண வந்து நிறைய விஷயத்த பொருள் வாங்கி அப்புறம் வந்து இந்த நாட்டையே சுரண்டாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. அவங்க தேவைக்கேற்ற மாதிரி இந்த வளங்களை மாற்றிட்டாங்க. நில ஸோ வளங்களில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய அவங்க தேவைக்கேற்ற மாதிரி கல்வியும் சரி எல்லாம் கொடுத்தாலும் அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி எல்லோரும் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போயுமே அப்போ கூட எல்லாருக்கும் அது கிடைக்கல. ஓகேங்களா. அப்புறம் முகலாயர்கள் வந்தாங்க. ஸோ முகலாயர்கள் வந்தப்போ இங்கே நிறைய வளங்களை சுரண்டாங்க. ஓகேங்களா. அப்புறம் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் நிறைய அந்நிய படையெடுப்பு, மௌரியன்ஸ், விஜயநகரம் படை இருந்தது. ஸோ நிறைய படையெடுப்பு இப்படி ராஜாக்கள், சேர சோழ நம்மளுக்குள்ளே சேர சோழ பாண்டியர்கள் வந்தாங்க. அப்போ ஸோ சேர சோழ பாண்டியர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் மொழி பேசினாலும் அவங்களுக்குள்ளே பிளவு வருது. எல்லாருமே தமிழ் மொழி பேசுனாங்க, அவங்களும் சண்டை நடந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நமக்கு ஒரு பவர் அதிகாரத்துக்காக எல்லோரும் நமக்குள்ளே பிரிஞ்சு சண்டை போட்டு அந்நிய படையெடுப்பு வந்து நிறைய அந்நிய படையெடுப்புலாம் வந்திருக்கு. ஓகே. ஃபாரின் இன்வெஷன் ரூலர்ஸ் வந்து அவங்க அயல்நாட்டிலேருந்து வந்து இங்கே ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ நிறைய பேருக்கு உள்ளே சில எக்ஸ்ப்ளாய்டர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ நமக்குள்ளேயே சில முகமூடிகள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, வெளியே உள்ள வந்தவங்களுக்கு. அதெல்லாம் இங்கே வந்து நிறைய சுரண்டிருக்கான். ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நமக்குள்ளேயே ஒரு எக்ஸ்ப்ளாய்டர்ஸ் வந்து இருக்கிறான். ஸோ அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதெல்லாம் எதிரி வந்து உள்ளே தான் இருக்கிறான், வெளியே கிடையாது. எதிரி வந்து உள்ளே தான் இருக்கிறான். முடிஞ்ச அளவு ஸோ இங்கே எல்லாம் ரெடியாக இருங்க, தயாராக இருங்க. இது ஒரு வார் தான். ஸோ கண்டிப்பாக எப்படின்னா நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், விழிப்புணர்வு இருக்கும். ஸோ இந்த டைம் யூஸ் பண்ணணும் நம்மளுடைய விழிப்புணர்வு, நாலேஜ், இன்ஃபர்மேஷன். ஸோ சரியான இன்ஃபர்மேஷன், சரியான நாலேஜஸ், சரியான விஷயம் வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகணும். எது சரியோ எது கரெக்டோ அக்யூரேட்டான விஷயம் மட்டும் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அதுதான் வந்து இப்போதைக்கு தேவை. ஓகேங்களா. இன்ஃபர்மேஷன்ஸ், நாலேஜஸ் வந்து கரெக்டாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து மக்களுக்கு ஒரு கைடு, ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ அவங்களுக்கு எல்லாம் பெட்டராக இருக்கும். ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன். ஒன்று. இது மட்டும் இல்லாமல் ஸோ 3000 ஆண்டுகள் முன்பு ஒரு இனக்குழு வந்து ஸ்டெபடியனிலேருந்து ஒரு ஆரிய முகமடி போட்டு வந்தாங்க. ஸோ அவங்க இங்கே நிறைய விஷயங்களை எடுத்துக்கிட்டு இங்கே இருந்த கல்ச்சர்ஸ், இங்கே இருந்த மத தத்துவ கோட்பாடு, ஸோ பல கோட்பாடை வந்து அவர்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே அந்த டைமில் வந்து இங்கே வேதம் இருந்துச்சு. ஸோ வேதம் பல விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ அப்போ ஒரு மரபை யூஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் ஆரியன்னு சொல்கிறது. ஸோ அதுக்கு முன்பு ஒரு இனக்குழு வந்து ஈரானியன் ஃபார்மர்ஸ்லேருந்து ஒரு இனக்குழு வந்து ஒரு விவசாயம் அடிப்படையில், ஒரு நிலத்தை அடிப்படையில், நில நாலேஜ் சார்ந்த விஷயத்தை யூஸ் பண்ணி ஸோ அவங்களும் இங்கே வந்தாங்க. ஸோ ஒரு 12 ஆண்டு காலமாக இங்கே நம்ம தமிழ் நிலத்துக்கு இங்கே இந்தியாவுக்கு நிறைய படையெடுப்பெல்லாம் வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இவங்களாம் செட்டிலர்ஸுங்க. ஸோ செட்டிலர்ஸ்னால் இவங்களாம் மைக்ரேட்டர்ஸ். ஓகேங்களா. இவங்க எல்லாருமே வந்து வெளியே வந்து செட்டில் ஆகிறவங்க. ஓகேங்களா. ஏன்னா இங்கே குடியேறியவர்கள். ஓகேங்களா. இவங்க மேக்ஸிமம் வந்து இவங்களுடைய இது வந்து பவர்ஸ் இருக்கும், இல்லை பிஸ்னஸ் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ ப்ராஃபிட் பேஸ் பண்ணி தான் இருப்பாங்க. ஸோ இங்கே செட்டிலர்ஸு, மைக்ரேட்டர்ஸு, இன்வெர்டர்ஸு ஸோ இங்கே இந்தியாவில் இருக்கிறாங்க. ஸோ இதை தாண்டி ஆதி மக்கள், அதுக்கு முன்பு ஒரு இன மக்கள், ஆதி மக்கள் ஒரு 10,000 ஆண்டுகள் முன்பு, ஒரு 50 ஆண்டு காலத்திலேருந்து இங்கே ஆதி மக்கள் வாழ்ந்துருக்காங்க. அவங்கள தான் நாகர்கள் சொல்லுவாங்க, இயக்க வேடன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ என்னன்னா அம்பேத்கர் அவர் கூட இந்தியா முழுக்க ஒரு இனக்குழு வாழ்ந்தாங்க, அவங்க தான் நாகர்கள்னு சொல்கிறக்கூடிய. இப்போ நாகர்கள் ஆதி மக்கள். ஓகேங்களா. ஆதி மக்கள் தான் அவங்கள நாகர்கள் வந்து அழைக்கிறாங்க. ஸோ ஆதி மக்கள். ஓகேங்களா. ஸோ அவங்க தான். ஸோ ஆதி மக்கள் தான். ஸோ அவங்க பேசிய மொழி இயற்கை மொழி. ஸோ அதில் ஒன் ஆஃப் த இதுதான் முக்கியமானது தமிழ். ஸோ இங்கே ஒரு ஆதி மக்கள் இந்தியா முழுக்க வாழ்ந்துருக்காங்க. அதன் பிறகு ஒரு 12 ஆண்டுக்கு அப்புறம் ஒரு இனக்குழுவாக வந்து இங்கே செட்டில் ஆகி மைக்ரேட் ஆகி அவங்க இங்கேருந்து அனைத்து விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு ஸோ யூஸ் பண்ணிக்கிட்டு ஸோ என்ன பண்ணுறாங்க, ஸோ ரொம்ப ஆண்டு காலமாக ஸோ இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த சில குழப்ப பிரச்சனைகள் வந்து ஒரு 10,000 ஆண்டு காலமாகவே இருக்குது. ஓகேங்களா. ஏன்னா நிறைய பேர் வெளியேந்து வந்து இங்கே ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு, இங்கே வளங்கள், நிலங்கள், பண விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. ஓகேங்களா. அது ப்ராஃபிட்டு, பவர்ஸு, ஸோ சிஸ்டமே மாறிடுச்சு. ஓகேங்களா. அதுக்கு முன்பு நம்ம மக்கள் காடு மலைகளை இயற்கையாக வாழ்ந்துக்கிட்டு இயற்கை சார்ந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி எல்லாமே நேச்சுரலாக ஸோ தற்சார்பாக ஸோ அவங்களுக்கு சார்ந்து ஒரு 100 பேர் வாழ்ந்தாலும் எல்லாருக்கும் பொதுவாக இயற்கையாக அப்படி ஒரு இயற்கையாக வாழ்ந்த மக்கள் தான் நம்ம ஆதி மக்கள். ஸோ ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய பல நிலங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இன்றைக்கி பெரிய பெரிய பில்டிங், பெரிய பெரிய எம்என்சி, பெரிய பெரிய விஷயங்கள், ஸோ பெரிய பெரிய நெட்வொர்க்காக இங்கே வந்து எவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் பண்ணாலும், பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணாலும் கூட லேண்ட் பிஸ்னஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் யாரோட நிலம்னா ஆதி மக்கள் நிலம் தான். ஸோ அவங்க இருந்த அந்த மக்கள் நிலம். ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஒவ்வொருத்தவங்க அதை எடுத்துக்கிட்டு ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சிஸ்டத்தை மாற்றிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ ஆதி மக்கள் இருக்கிறான். ஸோ ஆதி மக்கள் வந்து மேபி அவங்க வந்து ஒரு ரொம்ப பின்தங்கி இருக்கலாம், மிகவும் பின்தங்கி இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஒரு ட்ரைபலாக இருக்கலாம். ஓகேங்களா. அதனால் இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஆதி மக்கள் ரைஸ் ஆகணும். இது நம்ம நிலம். ஓகேங்களா. நம்ம கேட்கணும், நிலத்துக்காக பேசுங்க.
உதாரணத்துக்கு நான் கும்பகோணத்தில் வசிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ தஞ்சாவூர் சார்ந்த விஷயங்கள் இங்கே வளங்கள் இருக்குது. காவேரி நதி போகுது. காவேரி நதியோட சுத்தம் என்ன, காவேரி நதிக்குரிய தண்ணீர் வந்து எந்த அளவுக்கு தரமாக இருக்குது, ஸோ அதை எப்படி அந்த ரிவர் வந்து கரெக்டான முறையில், காவிரி நதிங்கிறது தமிழ்நாட்டுக்கு கரெக்டாக அந்த நதி நீர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா, நம்மளுடைய வசதிக்காக, நம்மளுடைய தேவைக்காக. ஸோ அப்புறம் நம்முடைய கடல் வங்காள விரிகுடா இருக்குது. ஸோ இதெல்லாம் அப்படி நம்ம வளங்கள் நிலங்களுக்காக பேசணும். ஸோ கடல் சார்ந்த வளங்கள் சார்ந்த நிலங்களுக்காக பேச ஆரம்பிங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ என்வாரன்மெண்டல் இயற்கை, ஸோ நம்ம வளங்கள் பாதுகாத்தால் மட்டும்தான், அது கரெக்டாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் பல விஷயங்கள் வந்து மாற்றம் நடக்கும், ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஒரு அரசியல், அதுக்கான ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிக்கணும், ஓகேங்களா. ஸோ அதனால் நான் வந்து அரவிந்த் கிருஷ்ணமூர்த்தி வந்து நான் ஒரு செயல் மூவ்மெண்ட் மாதிரி ஆரம்பிக்கிறேன். முதல்ல நம்ம வளங்களுக்காக பேசணும். ஸோ நம்ம ஆதி மக்களுக்காக பேசணும். ஸோ புரிஞ்சுக்கோங்க, இப்போ நடக்கக்கூடிய அரசியல் சூழல்லாம் ஒரு அவேர்னஸ் கிடையாது. ஸோ இப்போ இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த தேர்தல், இதில் ஒரு அவேர்னஸ் இல்லாமல் மக்கள் சூஸ் பண்ணுறீங்க. ஸோ மக்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் தேவைங்க. கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவை தான். ஸோ ஆனால் பார்த்து நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டாக, அதாவது சரியான முறையில் யூஸ் பண்ணணும். ஓகே, நீங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணால் கூட அது என்ன ஆகுங்கிறது சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் இனிமேல் வரக்கூடிய காலத்தில் கொஞ்சம் முடிஞ்ச அவேர்னஸாக இருங்க. ஒருத்தர் யாரும் இருந்தாலும் அவங்கள கொஷின் ரைஸ் பண்ணுங்கள். யாராவது உங்கள்கிட்ட சில விஷயம், இப்போ நானே பேசுனா கூட கேள்வி கேளுங்க. ஓகே, இப்போ நானே உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் என்ன பண்ணணும்னா, யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கேள்வி கேளுங்க, சரிங்களா. எவ்வளோ பெரிய ஃபேமஸான ஆளாலும் சரி, இல்லை புதுமுகங்கள் வந்தாலும் கேள்வி கேளுங்க. இப்போ நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டால் கூட நான் அதுக்குரிய பதில் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா இந்த நிலத்துக்குரிய மனிதனால் இந்த நிலத்துக்குரிய அறிவு எனக்கு உண்டு. எல்லாருமே கிருஷ்ணமூர்த்தி படையாட்சி சமுதாயம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு நமக்காக பேசுங்க, நம்ம நிலத்துக்காக பேசுங்க, மக்களுக்காக பேசுங்க. மக்கள் யாருன்னா ஆதி மக்கள். இன்றைக்கும் ஸ்கில் ட்ரைப்ஸ், ஸ்கில் கேஸ்ட், எம்பிசி போன்ற ரொம்ப பின்தங்கி தான் நம்ம மக்கள் இருக்கிறாங்க. நம்ம மக்களுக்காக நம்ம பேசணும். ஸோ ஓகேங்களா. நிறைய செட்டிலர்ஸு, நிறைய பேர் செட்டில் ஆகி தேர் வெல் செட்டில்டு. ஸோ நம்ம மக்கள் இன்னும் நிறைய சோஷியலி எக்கனாமிக்கலி போராக இருக்கிறாங்க. பொலிட்டிக்கல் திங்ஸ் இல்லை, சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ நம்ம மக்களுக்காக பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக செயல் இயக்கம் வந்து நம்ம ஆதி மக்களுக்காக தான் கண்டிப்பாக நிற்கும். ஸோ சிவப்பு, நீலம், கருப்புங்க என்னுடைய அடையாளமாக இருக்குது. ஸோ இந்த நிறங்கள் தான் நம்ம மக்களுக்கு தேவையான நிறங்கள். ஸோ நான் என்னுடைய இயக்கத்தை பற்றியும், நான் செய்யணும் யார், என்னுடைய முழு விஷயத்தையும் நான் கண்டிப்பாக பேசுகிறேன். ஸோ இது ஒரு ஆடியோ பதிவு தான். ஸோ மக்கள் கேளுங்க, கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இப்போதைக்கு நன்றி, வணக்கம். ஸோ இப்போதைக்கு அரவிந்த் கிருஷ்ணமூர்த்தி வீரப்பராய்ச்சி, நான் கும்பகோணத்துலேருந்து பேசுகிறேன். நன்றிகள் பல.